ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி ஒன்று பார்க்கலாம். நம்ம மனசார ஒருத்தங்கள நினைக்கிறோம், அப்படி தானே? ஆனால் அவங்க நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு மாறுமா? எப்போவுமே மாறாது, அப்படி தானே? யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகலையோ, அவங்க காதலி கிடைக்கலையோ, இல்லாட்டி காதலன் கிடைக்கலையோ, அவங்களோட உள்ளூர மனசில் இந்த பாட்டு ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கே இந்த பாட்டு பேசும்போது ரொம்ப கண் கலங்குது. 1993 மிகப்பெரிய வெற்றியடைந்த ஒரு படத்தில் தான் இந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் பாடின எஸ்பிபி சாரும் இல்லை, அதே சமயம் நம்மளோட அந்த பாட்டில் கதாநாயகியாக நடித்தவங்க சௌந்தர்யாவும் இல்லை. என்ன பாட்டு நினைக்கிறீங்களா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது, உயிரை பிரிஞ்சாலும் உன் உருவம் பிரியாது. உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியுமா? அழியாது. உயிரே பிரிஞ்சாலும் இந்த உறவேதும் பிரியாது. அதுதாங்க இந்த பாட்டு. எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாட்டு கேட்டால் மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், ஒரு விதமான உணர்வு கிடைக்கும், ஒரு வித சந்தோஷம், ஏக்கம், துக்கம். எத்தனையோ படத்தில் எத்தனை விதமான நடிகைகள் நடிக்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யா மேடம் இந்த படத்தில் எவ்வளோ அழகாக இந்த பாட்டுக்காகவே அவங்களுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது. அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த பாட்டு மூலயமா காலத்துக்கும் அவங்க நிலச்சி நிற்பாங்க. நம்ம இறந்து போகலாம், நம்மளோட சங்கதிகள் இறந்து போகலாம், நம்ம வரக்கூடியது இறந்து போகலாம். ஆனால் இந்த பாட்டு என்றைக்குமே அழியாது. அதுதாங்க நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா. அதிகபட்சமாக இந்த பாட்டை யார் விரும்பி கேட்பாங்கன்னா, நமக்கு மாமன் மகனும் இருப்பாங்க, அத்தை மகனும் இருப்பாங்க. கரெக்டு தானே? அதே மாதிரி அவங்களுக்கும் மாமா மகன் இருப்பாங்க, அத்தை மகன் இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த ஒரு விதமான பாட்டு. மாமனோட நினைப்பை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு அவரை அப்படியே தூக்கிக்கிட்டு, எப்படிங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்னும் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வராது. இந்த பாட்டு முக்கால்வாசி பொள்ளாச்சி சைடு தான் எடுத்திருப்பாங்க. பொள்ளாச்சியோட இயற்கை அழகும், ஜானகி அம்மாவோட வாய்ஸும், நம்ம நவரச நாயகனோட நடிப்பாக இருக்கட்டும், நம்ம சௌந்தர்யா மேமோட துள்ளலான அந்த சிரிப்பாக இருக்கட்டும், யாருக்குங்க இது கிடைக்கும்? இந்த இதில் நம்ம பார்த்து ரசித்த நம்மெல்லாம் கிரேட்டு தாங்க. நம்ம அதிர்ஷ்டசாலி தான். சில பேர் இந்த பாட்டை கேட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த பாட்டு கேட்டு அழுகுவாங்க. அதில் 2வது ரகம்தான். இந்த பாட்டு கேட்டால் எனக்கு ஒரு விதமான அழுகை தான் வரும். இருந்தாலும் நம்ம நினச்சவங்க நமக்கு கிடைக்கல, சரி பரவாயில்ல, அவங்களாவது நல்லா இருக்கட்டும். காலத்துக்கும் அசைக்க முடியாத இந்த பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க. என்ன பாட்டு தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா, அதை கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. அதில் ஜானகி அம்மா ஒன்று பாடியிருப்பாங்க, மாமன் உன்னை கண்டு ஏங்கும் மல்லி தண்டு. வாட் எ லைன்! ஓ மை காட்! இந்த மாதிரி லைன் மாமா நினைக்க தோணுது. பரவாயில்ல, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். நம்மளை விட்டு போனவங்க நம்ம கூட இல்லைனாலும் அவங்க ஒய்ஃபோ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். எல்லோரும் கேட்டு ரசிங்க.